பர்மாவோட மோஸ்ட் சிக்னேச்சர் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பற்றி ஏகப்பட்ட டிஎம்ஸு, கமெண்ட்ஸு, இந்த ரெசிபி போடுங்க போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பர்மா மொய்ங்கா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மொய்ங்கா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி தும்பிலி மீன் எடுத்திருக்கேன். நாங்கள் இன்றைக்கி மீன் போட்டு தான் செய்கிறோம். மீன் ஆப்ஷனல் தான். மீன் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தும்பிலி மீனை கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பட் ஆனால் பர்ஃபெக்டான பர்மா மொய்ங்கா குழம்புல மீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. வாழைத்தண்டு ரொம்பவே முக்கியம். வாழைத்தண்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. மீனுமே இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாவை தண்ணியில் அப்படி ஊற வச்சிடலாம். மீனை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மத்தை போட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடைய ஆரம்பிச்சிடணும். தண்ணியை எடுத்துட்டு மீனை இந்த மாதிரி நல்லா மத்தை வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த முள்ளோடு சேர்ந்து மீன் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த முள்ளை எல்லாமே அரிச்சு எடுக்கணும். இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ஸு. மித்தபடி ரொம்பவே ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். அத்தன்டிக் அந்த பர்மாவோட டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எங்கள் அவ்வா அப்போது கடை வச்சுருக்கும் போது இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை அலசி ஊற்றும் போது முள் எல்லாமே அடியில் நின்றுடும். நீங்கள் பாருங்கள், அப்படி கையை வச்சு நீங்கள் எடுக்கும் போதே முள் எல்லாமே கையில் எடுத்துக்கலாம். நம்ம குழம்புல ஊற்றும் போது வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1, 2 முள் இருந்தால் கூட நம்ம எடுத்துடலாம். நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றும் போது முள் எல்லாமே இந்த மாதிரி அடியிலேயே நின்றுடும். எங்கள் அவ்வாவுக்கு அப்புறம் நான் நிறைய இடத்துல மொய்ங்கா குழம்பு சாப்பிட்ருக்கேன். பட் எங்கள் அவ்வாவோட டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அதனால தான் இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி நாங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தேவையான பொருள் தேங்காய் பால் ஒரு 1.5 தேங்காவை அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா அரைச்சது, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், கடலை மாவு தான் இதுக்கு தேவை. நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கட்டி எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 4 செம்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ கொடுக்குறேன். 2 வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரியும். நம்ம உப்பு எதுவுமே சேர்க்காம அந்த மாவு மட்டும் நல்லா கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கட்டி எதுவுமே விழுகாமல் கரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி கூட ஊற்றிக்கலாம். கண்டினியூ பார்ட்